நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன நம்ம வீட்டில் சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்னி, சூப்பரான சட்னி. இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு புடி உடச்சக்கல்ல, ஒரு கட்டு கொத்தமல்லியில் பாதி அலம்பி எடுத்துக்கோங்க. உப்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சிருங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். முளைக்கட்டின பயிறு, காய்கறிகள் சேர்த்த சுண்டல் நம்ம வீடியோவில் உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன். முளைக்கட்டின பயிர் எப்படி ஈஸியாக முளைக்கட்டுறது அப்படின்றத வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தெரியாதான் நிறைய பேர். அதுவும் சொல்கிறாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? என்ன தெரியல, சொல்கிறேன். என்னை கேட்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். அது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறதுனா உங்கள் சௌரியம். வீட்டில் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பண்ணுறது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ரெடி பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், அரை உப்பு போட்டு ஒரு 2 விசில் இல்லை 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி நிறைய விடாதீங்க. வடிகட்டுற அளவுக்கு இல்லாமல் திட்டமாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் என்ன காய்கறி எடுக்கிறீங்களோ எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளித்து பெருங்காயம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. சின்ன வெங்காயத்தை போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறி என்ன வச்சுருக்கீங்களோ முதல்ல வந்து நூக்கல் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. முதல்ல அது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு எல்லா காயும் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க சிம்மில். நல்லா காய் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்திருக்கான்ட்டு. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்க முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொட்டி திட்டமாக தண்ணி விட்டு வேக வைங்க. அதை எடுத்து கொட்டி 2 பெரட்டி ஹையில் 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காய்கறி முளைக்கட்டின பயிர் சுண்டல் ரெடி ஆகிடும். அவ்வளோ சத்தானதுங்க. காலையில் ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டு இந்த பயிர் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ சத்து நிறைந்ததுங்க. குறிப்பாக அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது மிகச்சிறந்த உணவு. குட்டீஸ்க்கும் அருமையான ஒரு உணவு. பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கவுனி அரிசி, இதே முறை தான். எல்லா அரிசியுமே கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருங்குருவி அரிசி, காட்டியான அரிசி எல்லாமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இட்லி எப்படி ஊற வைக்கிறது, எப்படி அரைக்கிறதுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இட்லியாக இருந்தாலும் 2 வேளை இட்லி, 1 வேளை தோசை, இல்லை 2 வேளை தோசை. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தோசைன்றது அந்த கடைசி ஆப்ஷன் தான். இட்லி தான் பெரும்பாலும் இருக்கும். வேணுன்றவங்க நம்ம சேனலை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, காய்கறி கொஞ்சமாக ஸ்டீமில் வச்சேன். அதை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு இந்த ஸ்டீமில் வச்ச காயை எடுத்து அதில் கொட்டி பெரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் மிளகுத்தூள் சேர்க்கலை. கொஞ்சம் சூடு ஆறட்டணும் அப்படின்னு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது. சூப்பரான இட்லி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதாவது ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். 2 இட்லி இல்லை 3 இட்லி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சப்பாத்தினா 2 சப்பாத்தி, இட்லினா 2 இட்லி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதோட கூட நீர், மோர், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாத்துக்குடி ஜூஸு, இல்லைன்னா மாதுளம்பழம் ஜூஸு. அதான் டயபெட்டிக் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக எப்போயா 2 நாளைக்கு ஒரு தடவை மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் செங்காயாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பப்பையா வேணும்னா எடுத்துக்கலாம். ஹீட் பாடியாக இருக்கிறவங்க பப்பையாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பப்பையா வந்து ரொம்ப ஹீட், சில பேருக்கு ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா? இதாங்க எண்ணெய் சமையல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து தேங்காய் காலையில் சேர்க்கறதுனால அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம வீடியோவில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க எண்ணெய் சமையல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 சப்பாத்தி இது கூட போட்டேன்னா காய் கொஞ்சம் வச்சுருவேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த சுண்டலோட இருக்கிற காய், மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த காய், அது கூட ஒரு 2 சப்பாத்தி, நீர், மோர், இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் வச்சா போதுமானது. சாதமே சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லை, இப்படியும் எடுத்துக்கலாம், தப்பில்லை. நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம உடல்நிலைக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு இது ஐடியாவுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து உடல் ஒத்துக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சமைச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.